வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய உருவப்பொம்மை சமீபத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் எரிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய எதிர்வினையை ஆற்ற ஆரம்பிச்சிருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இப்ப சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. பிரதேசவாதம் சரியா தவறான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு அமைப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக அந்த அமைப்பு சார்பாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொதுமக்கள் சார்பாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய உருவப்பொம்மை எரிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம அவரை செருப்பால அடிச்சு, அந்த உருவப்பொம்மை அமைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு செருப்பால அடிக்கப்பட்டு சில வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் விடப்பட்டு கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏகப்பட்ட பேச்சுகள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல போய்கொண்டிருக்கு. நிச்சயமாக நான் தனிப்பட்ட முறையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னு சொன்னா ஏகப்பட்ட பேர் என்னை இழிப்படுத்துவாங்க, சொம்பண்டுவாங்க, நெளிஞ்ச சொம்பண்டுவாங்க. இதுக்கு மேல ஒன்று நான் இந்த வீடியோட சொல்லிடுறேன். நம்ம இப்ப சமீபத்துல ஒரு என்ன சொல்றது, கோயில் வீடியோக்கள் போட்டா கூட அதுல கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுடைய பேரை பயன்படுத்தி பச்சை தூசணத்தால கேடுகட்ட விதமாக கமெண்ட் பதிவுகள் பார்க்கக்கூடிய மாதிரி. எங்களுடைய தமிழர்கள் என்ன மென்டாலிட்டி, என்ன வாழ்க்கை முறையை நோக்கி போய்கொண்டிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்க எங்களுடைய சுய ஒழுக்கத்தை இழந்து கொண்டிருக்கோம் தமிழர்கள். கட்டாயமா நீங்க எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வீடியோ கண்டென்ட் நான் செய்யறேன்னு சொன்னா அந்த வீடியோ கண்டென்ட்ல எதுவும் தவறு இருந்தா, இல்ல அது சரியா இருந்தா அது சம்பந்தமாக எதுவும் கமெண்ட் பதிவு செய்யலாம். ஒரு கோயில் வீடியோல கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை சம்பந்தப்படுத்தி தூசண வார்த்தைகளால பேசுறது எல்லாமே எனக்கு முறையா தெரியல. கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுறதுக்கு முதல் இன்னொன்று சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நான் பிரதேசவாதத்துக்கு எதிரானவன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்துக்கு எதிராக வன்முறைகள் நிகழ்த்தப்பட்ட அதுக்கும் எதிரானவன், அது மட்டும் இல்லாமல் இனவாதத்துக்கும் எதிரானவன். இதை வச்சுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை பாருங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தன்னுடைய உருவப்பொம்மை எரிச்சா பிறகு கடும் கோபம் அடைஞ்சிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏன்னா எந்த உருவப்பொம்மை எரிச்சா கூட தனிப்பட்ட முறையில எனக்கு கோபம் வரும், நிச்சயமாக கோபம் வரும். தனி மனிதனுக்கு இருக்கிற கோபம் தான் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு இருக்கு. தன்னுடைய உருவப்பொம்மை எரிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய கோபத்தை எப்படி காட்டுன்னு தெரியாம சில விடயங்கள் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களால் செய்யப்படுது. நிச்சயமாக திட்டமிட்டு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுடைய பேர் கெடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் டிகர் பண்ணப்படுறாங்க. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை தமிழ் சமூகத்துல ஒரு கெட்டவனாக என்ன சொல்றது சித்தரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருது. எனவே கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் மிக அவதானமாக அரசியல் நகர்வுகள் செய்யணும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்றைக்குமே நம்மளுடைய சுய ஒழுக்கமும் எங்களுடைய நடவடிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாங்கள் நிதானத்தோட செயற்படணும் என்றது என்னுடைய கருத்து. நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் தனிப்பட்ட முறையில், நான் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. அவர் எனக்கு எவ்வளவு மரியாதாரோ அதுக்கு அவருக்கு நான் அதிகளவான மரியாதையை கொடுத்துதான் இதுவரைக்கும் பழகிருக்கு. அவர் என் மீது அன்பு வச்சுக்கிறேன், நான் அவர் மீது அன்பு வச்சுக்கிறேன். அது எங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு. இது அரசியல் பிரச்சனை. அரசியல் பிரச்சனைன்னு சொன்னா அரசியல் பிரச்சனையை நடுநிலைமையாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. பிரதேசவாதம் எதற்காக பேசப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய உருவப்பொம்மை கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுக்குள்ள பிரிவினைகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, என்றைக்குமே அதுக்கு ஒத்துப்போக மாட்டேன். ஆனாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சரி பாராளுமன்ற உறுப்பினர் என்று விட்டுருங்க, ஒரு தனி மனிதனை உருவப்பொம்மை கட்டி செருப்பால் அடிச்சு வாய்க்கரிசி போட்டு இழிவுபடுத்தும் பொழுது ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட கோபம் வரும். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு அந்த கோபம் வந்திருக்கு. நிச்சயமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் செய்யப்பட்ட இந்த விடயத்துக்கு எதிராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் செய்த சில விடயங்கள் தவறாக இருந்தா கூட தனிப்பட்ட முறையில அவருடைய கோபம்
நியாயமானதான். நிச்சயமாக நீங்க நான் சொல்றது உடனே சொல்லுவீங்க, நீங்க நெளிஞ்ச சொம்பு, சைட்டு சொம்பு, சொத்து சொம்புண்டு. நியாயமா கதைங்க. உங்களை இழிவுபடுத்தினா நீங்க எவ்வாறு இதை கையாளுவீங்க? ஒரு தனிநபர்கிட்ட நான் கேட்கிறேன். ஒருத்தருடைய உருவப்பமையை அமைச்சு அவரை என்ன சொல்ற ஊர்வலமா இழுத்துக்கின்னு வந்து செருப்பால் அடிச்சு வாய்க்கரிசி போட்டு எரிச்சு நீங்க என்ன சொல்றது கொடும்பாவி கட்டி எவ்வளவு கூத்தடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு தனி மனிதன் கூட பொறுமையா இருக்க மாட்டான். இவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மக்கள் பிரதிநிதி. ஒரு அமைப்பின் மீது நீங்க எவ்வளவு மோசடி பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கான ஆதாரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக ஒன்று அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக அவர் அவதூறு பரப்பி இருந்தா நீதிமன்றத்தை அணுகி இருக்கணும். நீதிமன்றத்தை அணுகி இவ்வாறு அவர் எங்கட அமைப்பின் மீது வந்து ஒரு அவதூறு பரப்பி இருக்காரு, எங்கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்கு, நீதிமன்றம் இதை பார்த்துக்கோங்க, என்ன சொல்றது, இவர் மீது எங்களுக்கு மான நஷ்ட வழக்கு பதிவு செய்து இவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு நிவாரணம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி சட்ட ரீதியா அணுகி இருக்கணும். ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை என்ன சொல்றது உருவப்பொம்மை அமைச்சு எரிச்சு வாய்க்கரிசி போட்டு செருப்பால் அடிச்சு என்னெல்லாம் பண்ணினா நிச்சயமாக அவர் கோபம் வருமா வராதா? நான் வந்து இது ஒரு கட்சி சார்ந்து பேசல, நான் ஒரு தனி மனிதனா பேசுறேன். நீங்க எனக்கு தெரியும், நான் என்ன வீடியோ பதிவு போட்டாலும் கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவானவன் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், பிரதேசவாதத்தை வந்து நான் இன்றைக்குமே ஆதரிக்கிறவன் கிடையாது, இனவாதத்தை இன்றைக்குமே ஆதரிக்கிறவன் கிடையாது. ஒரே தேசம் ஒரே நாட்டுக்குள்ள எல்லாரும் நிம்மதியா சுய நிர்ணய உரிமையோட வாழணும்னு நினைக்கிறேன் நான். தமிழர்களுக்குள்ள வடகிழக்குல எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதே சமயத்துல வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து பிரதேசவாதம் பேசியிருந்தா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில விடயங்கள் பேசப்படுது, என்ன சொல்லுங்க, மலையக தமிழர்களை வந்து ஒரு தீய வார்த்தையால கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் பேசியிருக்காருன்னு சொல்லி நானும் சோசியல் மீடியாக்களை பார்த்தேன். அது சம்பந்தமாக வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன விடயம் சொன்னா, கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து அது முழுமையான வீடியோல அவ்வாறு சொல்லல, என்ன சொல்றது, அது சம்பந்தமா ஒரு உதாரணம் காட்ட முற்படும் பொழுது வந்து அதை கட் பண்ணி சில ஷோர்ட் வீடியோக்களை போட்டு வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்காங்க, இழிவுபடுத்தி கொண்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமா திருப்பி சொல்றேன், கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு சமூகத்தின் மீது ஒரு தீய வார்த்தை பேசியிருந்தா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது, அதுல எந்த மாற்றிக்கிறதும் இல்லை. அதுக்கு நான் நினைக்கிறேன் மன்னிப்பு கேட்பாரு நினைக்கிறேன், இல்ல கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில அவரோட பழைய அடிப்படையில் நான் சொல்றேன், மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயங்க மாட்டாரு, கேட்பாருன்னு நினைக்கிறேன். தற்சமயம் வந்து மலையக தமிழர்கள் தொடர்பாக பேசியதற்காக சிஐடி அலுவலகத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மீது வந்து வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள்ல தகவல் பார்த்தேன். நிச்சயமாக அது எவ்வளவுக்கு உண்மைத்தன்மை எனக்கு தெரியல. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து அவ்வாறு பேசியிருந்தா உண்மையாவே அது கண்டிக்கத்தக்கது. பிரதேசவாதம் மற்றும் இனவாதம், ஒரு சமூகத்தின் மீது வன்முறை சொற்களால் தாக்குதல் இல்ல தாக்குதல் அனைத்துமே கண்டிக்கத்தக்கது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து அவ்வாறு இந்த பேசியிருந்தா அவர் மன்னிப்பு கேட்பார், இல்லை இதுவரைக்கும் கேட்டாரோ அது எனக்கு தெரியல, நான் அவ்வளோ புல் வீடியோக்களும் பார்க்கல. அதன் அடிப்படையில் வந்து அவர் பேசினதுக்கு நிச்சயமாக வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு. அவர் வந்து கோபத்துல பேசின வார்த்தைகள் அதை என்னத்துக்காக பேசினான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து கொடும்பாவி கட்டி வாய்க்கரிசி போடும் பொழுது உயிரோட இருக்கிறாரு, உயிரோட இருக்கும் பொழுது வந்து நீங்க வாய்க்கரிசி போட்டு நொட்டும் பொழுது வந்து அவர் வந்து உங்கள்ட்ட இயேசு மாதிரி ஒரு கண்ணத்தை காட்டி அடுத்த கண்ணத்தையும் காட்ட முடியாது. அவற்றை பக்கம் நியாயம் இருக்கு, தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஏகப்பட்ட வீடியோக்கள் இப்பயும் பார்த்துருக்கேன். சாவச்செரியான்னு பேசுறீங்கல்ல, இப்ப பிரதேசவாதம் பேசாதுங்கன்னு சொல்ற நீங்கள் சாவச்செரியான்னு பேசுறீங்க, அப்ப என்னது ஊர்வாதமா? புரியல எனக்கு. நான் உங்கள்கிட்ட நியாயமா தான் கேட்கிறேன். இப்ப சாவச்சேரியான ஒட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வந்துட்டீங்கன்னு நீங்க பேசுறீங்க, சாவச்சேரியான எளியப்படுத்தலாமா? சாவச்சேரியான என்ன புரியல எனக்கு ஒன்று. உண்மையா சாவச்சேரியானண்டா இலக்காரமா இருக்கா? உங்களுக்கு முதல்ல அவருக்கு 27,000 ஓட்டு வந்து யாழ் மாவட்டத்தில் விழுந்திருக்கான்னு சொன்னா சாவச்சேரியா முழுமையா போடல. சாவச்சேரியிலிருந்து அவருக்கு அதிகமான என்ன சொல்றது வாக்குகள் பெற்றிருக்காரு, இல்லைன்னு இல்லை. ஆனா ஜாழ் மாவட்டம் முழுவதும் தான் அவருக்கு 27,000 ஓட்டுகளுக்கு மேல பெற்றிருக்காரு. சாவச்சேரியில இந்த 27ல இருந்து அதிகமான ஓட்டுகள் சாவச்சேரி என்ன சொல்றது பிரதேசத்துல விழுந்திருக்கு. அதுதான் அதுல கருத்து. ஒட்டுமொத்த சாவச்சேரியான்னு நீங்க ஊர்வாதம் பேசலாம். இவர் வந்து தவறுதலா கோபத்துல பிரதேசவாதம் பேசினது ஒரு தவறா போயிட்டு. சாவச்சேரி மக்களை வந்து எத்தனையோ காலமா எத்தனையோ ஊடகத்துல இருந்து எத்தனையோ நபர்கள் இழிவுபடுத்தி கொண்டு நாங்க சாவச்சேரிக்காரர் வந்து இந்த அரசியல் பண்ணலையும், இந்த
அரசியல் பண்ணாதுங்க. அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரா, அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நீங்கள் ஒன்று நியாயப்படுத்திருக்கணும். எங்கள குற்றம் இல்லை, அதுக்கான ஆதாரம் இருந்தாங்கன்னு சொல்லி. இல்ல சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம். அவரை அசிங்கமான முறையில கொடும்பாவி கட்டி எரிச்சு நீங்க எல்லா வேலையும் செய்தா அதுக்கான எதிர்வினையா கொஞ்சம் கடுமையாக ஆட்டிட்டார் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள். அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வர கோவம் தான், அதுல ஒரு சாதாரண கோவம் தான். உண்மையாவே நான் சொல்றேன். அவருடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க பாருங்க. நாம கிளர்ச்சி மக்களுக்கு எதிராகவோ இல்ல எங்களுடைய தமிழர்களுக்கு எதிராகவோ கிடையாது. நாங்க எங்களுடைய தமிழர்களுடைய நன்மை ஏதோ அதுக்கு பக்கம் தான் நிற்போம். எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்களுக்கு ஆதரவாக தான் நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் நாங்க பேசுறோம். அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொன்னா அதுக்கான என்ன சொல்றது ஆதாரமோ இல்ல அதுக்கான நிவாரணத்தை தேடாம ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாருன்னு சொன்னா உடனே அவரை கொண்டே குடும்பாவி கட்டி எரிப்பீங்களா? புரியல எனக்கு. அதெல்லாம் தவறு கிடையாது. இப்ப அவர் பேசினதான் தவறு. ஓகே, இனவாதம் பேசியிருந்தா இல்ல மதவாதம் பேசியிருந்தா இல்ல பிரதேசவாதம் பேசியிருந்தா இல்ல ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியிருந்தா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நான் திருப்பி வேண்டுகோள் வைக்கிறேன். நான் அவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நான் அவர் மீது வச்சுக்கிற அன்பும் மரியாதையும் அது அவருக்கு தெரியும். அதன் அடிப்படையில தான் நான் சொல்றேன். அவர் கோவப்பட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் டிகர் பண்ணப்படுறாங்க. திட்டமிட்டு அவர் சமூகத்துக்கு கெட்டவனாக காட்டுறதுக்கு முற்படுறாங்க. அதனால கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் மிக மிக அவதானமாக அரசியல் நகர்வுகளை கையாளணும் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் ஒரு சமூகத்தின் மீது ஒரு தீய வார்த்தை பேசியிருந்தா தவறு, பிரதேசவாதம் பேசியிருந்தா தவறு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல அவரை கொடும்பாவி கட்டி இழுத்தது இல்ல அவருக்கு வாய்க்கரிசி போட்டது அதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் பிரதேசவாதம் பேசியிருந்தா அதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மலையக தமிழர்கள் சார்ந்து ஒரு தீய வார்த்தை கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் பேசியதாக இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, அதனால நான் அப்படி சொல்றேன். அதுவும் கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக அவர் பேசியிருந்தா அதுவும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் நான் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அது முழு வீடியோவும் பார்த்தா தெளிவாக விளங்கும். அது உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விடயம்னு சொல்லி கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் சார்பாக எனக்கு தெரிவிக்கப்பட்ட விடயம். அதனால நான் ஏன் உடனே இதுக்கான வீடியோ பதிவு எதுவும் செய்யலைன்னு சொன்னா இது ஒரு சமூக பிரச்சனை. என்ன சொல்றது, இது தேவையில்லாம நம்ம வார்த்தை பிரயோகங்கள் விட்டோம்னு சொன்னா இது வேற பிரச்சனைகளாக முடியும். எனவே எல்லாருமே தமிழர்கள் ஒட்டுமொத்த எங்களுடைய இலங்கை தமிழர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஒரு கோயில் வீடியோ போடும் பொழுதே உங்களுடைய வன்மத்தை கொட்டும் பொழுது உங்களோட நாங்கள் நியாயம் கேட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு தரப்புக்கு அவரை பிடிக்கும், ஒரு தரப்புக்கு அவரை பிடிக்காது. அது ரெண்டாம் பக்கம். என்னை பொறுத்த மாட்டேங்கி நம்ம கண்ணியத்தோட எல்லாரையும் அணுகிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோ ஸ்டைல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த கட்சியும் இழிவுபடுத்தினது கிடையாது, எந்த தனிநபரையும் இழிவுபடுத்தினது கிடையாது. அதே போல நீங்க எல்லாருமே கௌரவ எம்பி அர்ச்சனா ஆதரவானவன் சொல்லி என்ன இழிவுபடுத்துறீங்க. நான் என்ன சொல்றது, சிரிச்சுட்டு கடந்து போய் கொண்டிருக்கேன். நான் என்றைக்குமே தமிழருக்கு ஆதரவானவன், என்னுடைய இனத்துக்கு ஆதரவானவன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நிச்சயமாக ஒருவருக்கு அநியாயம் இழைக்கப்படுதுன்னு சொன்னா அதுக்காக குரல் கொடுக்குறோம். இப்ப நீங்க கேட்கலாம் கௌரவ எம்பி அர்ச்சனா பக்கம் தவறு இல்லையானா தவறு இருக்கு. நிச்சயமாக அவர் ஏகப்பட்ட விடயங்கள் மாற்றிக்கொள்ளணும். அது நாங்க சொல்லிக்கொண்டான் இருக்கோம். ஒவ்வொரு வீடியோல அவர் செய்கிற தவறுகள் ஒவ்வொன்றுமே நான் சுட்டி காட்டுறேன். என்ன சொல்றது, முதல் அவர் வெளிநாட்டு பயணத்துல நிற்கும் பொழுது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழர்கள் குறித்து எங்களுடைய இலங்கை தமிழர்கள் குறித்து பேசின விடயங்கள் எல்லாமே தவறான விடயம் என்று நான் என்னுடைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் தவறண்டா தவறு, எங்களை பொறுத்தமடைய தவறண்டா தவறு, அது எதற்காக அந்த தவறு செய்யப்படுது, ஏன் அவர் தூண்டிவிடப்படுறார், அதெல்லாமே நீங்க யோசிக்கணும். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நீங்க எல்லாருமே தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க, நெருப்பு இல்லாம புகையாது. புரியுதா? நீங்க என்ன சொல்றது, நெருப்புக்கு கை வச்சா சுடுமன்னு தெரிஞ்சுதான் அவருடைய கொடும்பாவி எல்லாத்தையும் கட்டி இழுத்தீங்க. இழுக்கும் பொழுது அதுக்கான எதிர்வினை வந்திருக்கு. அதை ஆற்றியிருக்காரு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள். அது எல்லாமே தாங்க தான் போயிடும். நீங்க கொடும்பாவி கட்டும் பொழுது எரிக்கும் பொழுது வாய்க்கரிசி போடும் பொழுது கௌரவ எம்பி அர்ச்சனாவால எந்தவித எதிர்வினையும் ஆற்றப்படாதுன்னு நினைச்சிங்களா? புரியல எனக்கு. எல்லாமே சமூகத்தில் நம்ம ஒரு விடயம் செய்யறோம்னு சொன்னா அந்த விடயத்துக்கு எதிர்வினை வரும். இப்ப நான் வீடியோ பதிவு போறேன்டா இதுல ஏகப்பட்ட பேர் பச்சை தூசணத்தால பேசுவாங்க. தயவுசெய்து சொல்றேன், தூசணத்தால பேசுறாங்களுக்கு ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கேன். அதனால தூசண வார்த்தைகள் நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா என்னுடைய கமெண்ட்ல வராது. யூடியூப் நிறுவனம் அதை அனுமதிக்காது. எனவே
ஒரு கருத்து நீங்க தெரிவிக்கணும்னு சொன்னா நாகரிகமாக கருத்து தெரிவிக்கும் பட்சத்துல வந்து நிச்சயமாக அந்த கருத்து வந்து என்னுடைய வீடியோக்களை பதிவாகும், மக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. நாகரிகமாக முன்வைங்க உங்களோட கருத்துக்களை, நாகரிகத்தோட கண்ணியத்தோட வைங்க, நிச்சயமாக உங்களோட கருத்துக்களும் எடுத்துக்கொள்ளப்படும். தூசணத்தால நீங்க பேசும் பொழுது வந்து அந்த கருத்துக்கு வலுட்டே இருக்காது. அதாவது என்ன சொல்றது, நீங்க பதிவு செய்த தூசண வசனத்திலேயே அது இல்லாம போயிடும். எனவே மிக மிக அவதானமாக தமிழர்கள் அனைவருமே ஒற்றுமையா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏண்டா தமிழர்கள்லாம் இப்ப அடிச்சு கொண்டிருக்கோம். ஏண்டா எங்களுடைய தலைமை இல்லாத, எங்களோட ஒரு தலைமையின் கீழே இருந்த எங்களுடைய தமிழர்கள் வந்து இப்ப தலைமை இல்லாத காரணத்தால வந்து ஒட்டு மொத்தமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் பெரியவன், நீ பெரியவன் சொல்லி. முதலாவது நாங்கள் எல்லாருமே தமிழர்கள், வடக்கு கிழக்குல எல்லாருமே தமிழர்கள். நம்ம வந்து பிரதேசவாதம் பேசுறதை விட்டுட்டு எல்லாருமே ஒற்றுமையாகவும் நாகரிகத்தோடையும் கண்ணியத்தோடையும் சக எங்களுடைய தமிழ் இனத்தை மதிச்சு நடப்போம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் வீடியோ சந்திக்கும் பாய்.